9 நைட்டு 12:30 மணி இருக்கு. சத்தம் போட்டு லிசின்னு கூப்பிட்ட உடனே இப்படியும் கதவை திறக்கிற 2 பேரும் ஒட்டு துணி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க 3 பேரும் இங்க சென்னையில இருந்தீங்களா? ஒரே வீட்டுல? புருஷன் இருக்கும்போது அவரோட படுத்து கிடந்தியா நீ? ஆமா மேடம். உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இந்த 2 பேர் கூட வாழலாம்னு நினைச்சியா? புருஷனுக்கு புருஷனா இருந்துக்கட்டும், அது சைட் பை சைடு வச்சுக்கலாம்னு நினைச்சியா? என்னம்மா நீ செஞ்சிருக்க? புருஷன் இருக்கும்போது நைட் அவரோட வந்து ஒரே ரூம்குள்ள தங்கியிருக்கீங்க நீங்க. உங்க பேரு? கார்த்திகேயன். சொல்லுங்க கார்த்திகேயன், என்ன பிரச்சனை? மனைவி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட இருக்கா. அவளோட தொடர்பு வச்சுட்டு இருக்கா. பலமுறை சொல்லி பார்த்தேன், இது இல்லை நல்லது இல்லை, அவ கேட்கல. ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுங்களுக்கு இல்லை. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் பழக்கமான, அவங்களோட பழக்கமாகி அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வருவான். அவர் பேரு? அவர் பேரு உன்னி. உன்னி? ஐயோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. எப்படி தெரியும்? நானும் கூட இருந்திருக்கேன். ஏன்னா முன்ன வச்ச நிறைய வாட்டி என்ன இல்லாமல் நடந்திருக்கு. பற்றி கேட்பேன், உணவு வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவேன். பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களா சென்னையில? இங்க வந்து ஒரு 2 மாசம் போல இருந்தேன். இந்த 2 மாசம் அவரும் இங்க இருந்தாரா? ஆமாங்க மேடம். ஒன்னா இருந்தீங்களா ஒரு ரூம்ல? ஆமாங்க. என்ன எழவியாது. நீங்க? உன்னோட அம்மா கோயம்புத்தூர்ல நூல் கம்பெனி இருக்குல்ல, அதுல வேலை செய்ய ஏத்து விட்டேன். இவங்க போன இடையில இவங்கள லவ் பண்ணி இருக்கு. சாப்பாடம் கொண்டு அன்னையும் வேலைக்குன்னு தான் போனவா அங்க சொல்லாமலே ஓடி போயிட்டா. உடனையோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? 3 பேரும் ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. ஆமா. யார் 3 பேரு? இவரு, அந்த பையன், இந்த பொண்ணு. என்ன சுத்தமான குடும்பமா இருக்க? ஒரு நாள் நல்ல என முன்ன வச்சு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். என முன்ன வச்சு செல்போன்ல முத்தம் கொடுத்துட்டே இருந்தா. எனக்கு நல்ல கோபம் வந்து பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. என்னங்க பிரச்சனை? ஹஸ்பண்டோட தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கம் ஆயிடுச்சுன்னா பேசி பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள 2 லவ் ஆயிடுதா? நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? மேடம் எங்க மாமாவும் மாமியும் சொன்னாங்க, அவங்க 2 பேரும் உறவு சரி இல்லை, அவன் தப்பானவனாக அப்படின்னு சொன்னாங்க மேடம். இருந்தாலும் நான் இவன் மேலே ஒரு நம்பிக்கையில, என் மனைவி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில இவங்கிட்ட போய் நான் சாரி கேட்டேன். நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். வீட்டுக்கு கூட எனக்கு போக முடியாம இந்த ஊர்ல, இவங்க எல்லாம் அந்த ஊர்ல தாங்க மேடம் இருக்கிறாங்க. 2 பேரும் தப்பு பண்ணிட்டு எல்லாரும் இவங்க எல்லாம் அதே ஊர்ல. அது எப்படி 3 பேரும் தப்பு ஒரு பிள்ளைய தள்ள ஆவியாச்சு. அந்த குடும்பத்துல இவன் போய் அங்க நுழையலாமா? அவளும் அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. நல்ல பொண்ணு. எங்க ஒருக்கா சொல்லு. நல்ல பொண்ணு. 3 பேரும் ஒரே வீட்டுல மேடம் சேர்ந்து இருந்தா. எவ்வளவு நாள் இருந்தீங்க? 2.5 மாசம் இருந்தா. தெரியாதா கணவன் மனைவி வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க இருக்க கூடாதுன்னு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவர் ஒத்துக்கிட்டதுனால தான் வீட்டுக்கு போனேன்னு சொல்றீங்களா? சமத்தோட தான் மேடம் நான் வீட்டுக்கு போனேன். சந்தோஷம் தான் முக்கியம் சொன்னேன். நான் சொல்லல மேடம். மேடம் உள்ள கேளுங்க மேடம். என் கூட தான் படுத்திருந்தாங்க. இவன் பக்கத்துல படுத்திருந்தா. அப்படி நான் இந்த பக்கம் படுத்திருப்பா, 2 பேர் அவ சென்ட்ரல் பண்ணி இந்த பக்கம் வந்து படுலிசியா. பையன் பக்கத்தால் நீ ஏன் படுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு அவ சொல்லுவா, நான் அவனுக்கு பக்கத்தால் தான் கிடப்பேன், நீ ஏன் அதை கேட்கற அப்படின்னு. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது சொல்லி இவன் உள்ள இவங்கள விரட்டி இருந்தாங்க. அடிக்காம என்ன பண்ணாங்க? என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. இரக்கம் இல்லையா உனக்கு? அப்படி சொல்லியே உண்டாக்கிறோம். நாங்க அப்படி என்ன சொல்லவே இல்லை. உங்க மண்டையில என்ன இவங்க அடிச்சதா? ஏய், என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா படைச்சிருக்கு. மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. மெட்ராஸ்ல இருக்கும்போது இவங்க பிரச்சனை பண்ணாங்க இல்ல. பிரச்சனை பண்றதுக்கு 2 நாள் முன்னாடியே இவன் என்கிட்ட சொல்றான், மேடம் அவளை நீ கூட்டிட்டு எங்கேயாவது போயிரு. சொன்னா எனக்கு கேளுங்க மேடம். சொல்ல வெக்கம் கட்டுவீங்களா? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிகளா, குழப்பத்தை புழுத்த வழிகளா பாருங்க மேடம். எங்க ஊர்ல இருந்து எங்க அக்கா வீட தீ வச்சிருக்காங்க மேடம். இவங்க நைட்டு அக்கா வீட வந்து நைட்டோட நைட்டு தீ வச்சிருக்காங்க. உங்க பவர்ல தான் தெரியுது. யாரெல்லாம வந்து என்ன அடிக்கிறாங்க மேடம்? இவங்க சொந்தக்காரங்க ஒதுங்கி இருந்தாலுமே யாரெல்லாம வந்து என்ன அடிக்கிறாங்க. நீ எங்க வேற அங்க வேறன்னு அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும். வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. 9 நைட்டு 12:30 மணி இருக்கு. சத்தம் போட்டு லிசின்னு கூப்பிட்ட உடனே இப்படியும் கதவை திறக்கிற 2 பேரும் ஒட்டு துணி இல்லாம இருக்கிறாங்க. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவோ ஆம்பளைங்களை பாத்திருக்கோம். இவ்வளவு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சு என்ன பண்ணிருக்கா பாருங்க. ஒரு குடும்பத்தை இப்படி அநியாயமா கெடுத்துட்டீங்களே. உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார். நல்லா அந்த குடும்பத்தை கலஸ்தானுங்க சார், கலஸ்தானுங்க. எங்க உட்கார போற? இங்க வந்து உட்காரு.
என்ன பேருமா அவனுக்கு? ஏமா வாழ்க்கை எப்படி கெடுத்துக்கிற? என்னம்மா பிரச்சனை? என்னதாம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? அது எப்படி இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி திருப்பி அவர் மேல ஆசை வந்தது உங்களுக்கு? முக்கியமான காரணமே இவர் தான் மேடம். நீங்க 3 பேரும் இங்க சென்னையில இருந்தீங்களா ஒரே வீட்டுல? ஆமா மேடம். புருஷன் இருக்கும்போது அவரோட படுத்து கிடந்தியா நீ? ஆமா மேடம். இவர் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. என்கிட்ட பேசவே மாட்டாரு மேடம். சமைச்சு வைப்பேன், வந்து சாப்பிடுவாரு, அவர் பாட்டுக்கு வெளியில போயிருவாரு. அப்போ இன்னொருத்தர் கூட இருப்பியா நீ? என்ன காரணம் சொல்ற நீ? இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. திமிரு இல்ல? நல்ல புருஷன், எல்லா வசதி எல்லாம் இருக்கு. அது எப்படிமா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனை உள்ள சேர்ப்ப நீ? ஏன்பா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது விஷயம் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பியா? எல்லாமே சொல்லி இருக்கிறாரு மேடம். அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவரோ? சென்னையில என்ன பண்ணீங்க 3 பேரும் சேர்ந்து? என்னமா பண்ணீங்க? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. கிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. பொன்னிவர் என்ன சொன்னாரு? அவன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னா சொல்லு, அவன் கூட உன்னை சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, என் பொண்டாட்டிய நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் முன்னாடி என் முன்னாடி எல்லாம் வச்சு எழுதி கொடுத்தாரு மேடம். நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இந்த 2 பேர் கூடயும் வாழலாம்னு நினைச்சியா? புருஷனுக்கு புருஷனா இருந்துக்கட்டும், அது சைட் பை சைடு வச்சுக்கலாம் நினைச்சியா? இல்ல மேடம், அவர்கிட்ட பழகுன அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறதும் இல்ல, அவரோட இது பண்ணதும் ரொம்ப 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 பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன நேர்மை! நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல பாராட்டுறியா? எப்படி உனக்கு மனசு வந்தது? என்ன கத்துன்னு இருக்க நீ? என்ன கலாச்சாரம் அது? என்னமா வயசு உனக்கு? என்ன நினைச்சு பண்ண நீ இதெல்லாம்? எதனால இப்படி ஒரு வீக்னஸ் உனக்கு? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது? ரொம்ப வெறுத்துட்டாரு மேடம். இவர் என்கிட்ட பேசுறதே இல்ல மேடம். இப்படி நீ பண்ண அப்புறம் எப்படிமா பேச தோணும்? இவ்வளவு தூரம் பொறுமையா உட்கார்ந்து இருந்திருக்காரு. பொறுமையே பெருமை. உண்மையை சொல்லுமா, அவர் உன்னை ஏமாத்தினாரா இல்ல அட்ராக்ட் பண்ணாரா? யாரா முதல்ல அப்ரோச் பண்ணினாங்க, நீயா அவரா? அவர் தான் மேடம் சொன்னாரு. அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? என்னமா நீ செஞ்சிருக்க? புருஷன் இருக்கும்போது நைட் அவரோட வந்து ஒரே ரூம்குள்ள தங்கி இருக்கீங்க நீங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணோட மனசை கெடுத்திருக்கீங்க. எழுதி கொடுத்தா யார பொண்டாட்டி வேணா கூட்டிட்டு போவியா நீ? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தேவையாப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி? இனிமேல் அது ஒழுங்கா இருந்தாலும்னா கூட்டிட்டு போவேன். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா பின்ன அவளோட விருப்பம் போல இருக்கட்டும். நான் உன்னை விரும்புறேன்றது உண்மை, உனக்கு இப்ப என்ன பிடிக்கலன்றது உண்மை. ஆனா உனக்கு ஒரு நாள் என் காதல் புரியும்ன்றது உண்மை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோன்றது உண்மை. நீ என்னமா பண்ண போற? யாரு வேண்டா? அவரோட போறியா? ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. குடும்பத்துக்குள்ள பூந்து இவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி பச்சை பாவம் மாதிரி உட்காந்துருக்காரு. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குன நீ? இவரை என்னைக்கு வேணா அவனை தூக்கி போட்டுட்டு போவாரு. நல்லா புத்தியை யூஸ் பண்ணி நல்ல முடிவாயிடு. ஆசைக்காக இப்ப பாத்தியானா லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அத நான் பாத்துக்கிறேன், நீ மூடு. அவளை பொறுத்த அளவுக்கு அப்படி ஒன்றும் போக மாட்டேன். ஒரு நம்பிக்கையில தான் மேடம். அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணேன், நானும் அவளே லவ் பண்ணேன். கவலைப்படாத வடிவேலு, உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. விட்டு போங்க. பாவ மன்னிப்பு, சாரி சொல்லிட்டு கிளம்புங்க. நீங்க இன்னும் அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இப்படி போடி போடி. நீங்க அவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விரோதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.